ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லவே எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஆனால் சில பேர் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் பேர். ஆனால் கொஞ்சம் பேர் கமெண்ட்டில் வந்து திட்டிருக்கீங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா ஃப்ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. இருந்தாலும் இந்த அளவுக்கு பேசியிருக்க வேண்டாம். ஏன்னா நான் ட்ராமா பண்ணுறேன், ஆக்டிங் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. கை கால்லாம் அழகாக தானே இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆமாங்க, எனக்கே கை கால் நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து நான் பாப்பாவை தூக்கிட்டு எங்கேயாச்சும் வேலை தேடி போனால் அங்கே வந்து சொல்கிற காரணம் என்னன்னு தெரியுமா? நீ பிள்ளை வச்சுட்டு என்னம்மா பண்ணுவ? பாப்பா வந்து சொன்னால் வந்து புரிஞ்சுக்கிறேன். இப்போ அந்த ஸ்டேஜில் இல்லை. நம்ம வந்து சொன்னால் சரிம்மா உட்காந்துக்கிறம்மா அந்த மாதிரி இருக்க மாட்டா இல்லையா? அவள் துருன்னு கொஞ்சம் வருவாங்க. அது உங்களுக்கு தெரியாது. தெரியாமல் பேசுகிறீங்க. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சவங்களே அப்பா அம்மா, என் புருஷன், எனக்கு இருக்காங்க சொந்தக்காரங்க, அவங்களே புரிஞ்சிக்கல. அப்போ தெரியாத நீங்கள் எங்கே உங்களுக்கு என்ன புரியும்? அதனால் நான் வருத்தப்படுறதுல என்ன இருக்குன்னு இருந்தாலுமே நான் உங்ககிட்டலாம் ஒன்று சொல்லிக்கிறேங்க. எல்லாமே வச்சுக்கிட்டு கேட்குறவங்களும் மீடியாவில் இருக்காங்க. அதிகாரத்தோடு கேட்பாங்க. எனக்கு செய்யுங்க, ஃபோட்டோ விடுங்கடா அப்படிலாம் கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் நான் பண்ணலைங்க. அதுவும் நான் ரெகுலராக ஒன்றும் கேட்கல. எனக்கு கஷ்டம், அதனால் நான் கேட்டேங்க. ஒரு தடவை ஹெல்ப் பண்ணுங்கங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஆனால் உங்களால் முடியலன்னா கூட இப்படி பேட் கமெண்ட் பண்ண வேண்டாங்க, பண்ணாதீங்க. அவன் வந்து பெரிய கோடீஸ்வரி ஆயிடுவா. இதெல்லாம் என்னங்க? 5 10 கொடுக்குறதுல கோடீஸ்வரி ஆயிடுவா? நான் ஏதோ நான் வயிற்று பசிக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கிக்குவோம், நானும் என் பாப்பாவும், இல்லையா? மற்றவங்களுக்கு எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே இருந்துமே எல்லாரும் கேட்க தான் செய்கிறாங்கங்க. யூடியூப்பில் இருக்கிறவங்க அப்படி பேட் கமெண்ட் பண்ணால் கூட அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. நான் ஏன் கண்டுக்கிறேன்னா, நான்லாம் உங்களை அவ்வளோவா நான் வந்து சொந்தமாக நான் ஏற்றிருக்கேன். என் ஃப்ரெண்டு என்ன வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறவங்க அப்படின்னு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். நான் உங்களுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக கொடுப்பேங்க. அதனால தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. அதனால் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், எனக்கு இப்படிலாம் பண்ணுறீங்களே, இப்படிலாம் சொல்கிறீங்களே அப்படின்னு. நான் எகத்தாளமாக பேசினேன்னா எதுக்கு எகத்தாளமாக பேசியிருப்பேன்னா, நான் அட்ரஸ் சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஒரு வீடியோவில் அதில் வந்துட்டு நீங்கள் அட்ரஸ்லாம் இவங்க சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இவங்க வந்து செலிபிரிட்டி. ஏன் செலிபிரிட்டியாக இருந்தால் தான் அட்ரஸ் சொல்ல மாட்டாங்களா? எல்லோரும் மனுஷங்க வந்து பயப்படுவாங்கல்ல, ஏன்னா நான் யார் துணையும் இல்லாமல் இருக்கேங்க. உங்களுக்கே தெரியும். என்னோடய பிரச்சனை, என்னோடய கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நான் வந்து ஓப்பனாக அந்த சோஷியல் மீடியாவில் வந்து நான் வந்து சொன்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் சொல்லாமல் இருக்கிறவங்களுக்கே நிறைய விதமாக நடக்குதுங்க. அதனால தாங்க சொன்னேன், சொல்ல மாட்டேன்னு. எதுக்கு போய் இவ வந்து காசு வேணும்னா ஒரு இது, காசு வேண்டான்னா ஒரு இது அப்படின்னு நீங்களாக முடிவு பண்ணிக்கிட்டு நீங்களாக பேசுகிறீங்க. நீங்கள் வந்து எல்லாரையும் ஒரு ஒரு இதில் வைக்காதீங்க. சில பேர் உண்மையாக சொல்லுவாங்க, உண்மையாக கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. அதனால் இந்த வேலை தரேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்க, வேலை செய்யுங்க. அவங்க வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் வேலை கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய செல் நம்பரை உங்களுக்கு தரேன். நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நான் வாரேன். நேரில் நம்ம பேசிக்கலாம், சரியா? வேலைக்கு போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லலை. வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்லலை. எனக்கு வந்து நான் வந்து வேலை கேட்டால் யாரும் தரமாட்டேங்காங்க, அதுதான் உண்மை. நீங்களே வேலைக்கு போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி என்னோடய கான்டாக்ட் நம்பரை வாங்கிக்கோங்க. அப்புறம் நம்ம 2 பேரும் பேசிக்கலாம். பேசிக்கிட்டு அப்புறம் நேரில் பார்க்கலாம், நேரில் மற்ற விஷயங்கள்லாம் பேசிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி
மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேச வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ்னா. இந்த அளவுக்கு யாராச்சும் சொல்லுவாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு டீசெண்டாக வந்து பேச மாட்டாங்க நினைக்கிறேன். உங்களுக்கும் தெரியும் எல்லோரும் எப்படி எப்படி இருக்காங்க. பெரிய பெரிய வீடுகளில் இருந்துட்டு நல்லா அவங்களுக்கு எல்லார் துணையும் இருக்குது. புருஷன் துணை இருக்குது, பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களே ரொம்ப அதிகாரமாக எனக்கு இதை செய்யுங்கடா, எனக்கு அதை செய்யுங்கடா அப்படின்னு கேட்கும்போது எனக்குன்னு யாருமே இல்லைங்க. உங்களை தவிர, இந்த மீடியாவை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லைங்க. சோசியல் மீடியா தவிர நீங்கள் தான் இருக்கீங்க எனக்கு பக்கபலமாக. நீங்கள்லாம் இருக்கிறனால நான் தைரியமாக இருக்கேன். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெரியாது. தயவுசெய்து மனசை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ். தயவுசெய்து என்னோட வலி வேதனை எதுவுமே உங்களுக்கு தெரியாது. என் பிள்ளைக்காக நான் வாழ்கிறேன். என்னை வாழ விடுங்க. இந்த மாதிரி பேசாதீங்க. இன்னொரு தடவை அடுத்தவங்க வந்து காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாதீங்க. எதுவுமே தெரியாமல் இந்த மாதிரி பேசுகிறாதீங்க. உங்களெல்லாம் நான் ஏன் எப்படி சொல்கிறது, கடவுள் மாதிரி நினச்சிருந்தேன். ஆனால் பாதி பேர் கடவுளாக தான் இருக்கீங்க. எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறவங்கள கூட நீங்கள் பேசுகிறீங்க, நீ போய் செய் அப்படின்னு. அப்படிலாம் சொல்லாதீங்கங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு பிடிக்கலையா தயவுசெய்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. கண்டதையும் பேசாதீங்கங்க. நான் அப்படிலாம் இல்லைங்க. என்னென்னு சொல்லணும் உங்களுக்கு, எனக்கு தெரியலை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் கஷ்டத்தில் தான் இருந்தேன். நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டு நான் இன்றைக்கி சத்தியமாக இதை நான் வெளியே சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு தெரியல. என் பிள்ளைக்கு நான் செஞ்சேங்க, சாப்பாடெலாம் ஊட்டினேன். அந்த நான் சாப்பிடவே இல்லை. நீங்கள் என்னடா இது புரிஞ்சிக்காமல் இப்படிலாம் பேசுகிறாங்க, இப்படிலாம் கமெண்ட் பண்ணுறாங்களே. நீங்கள் வந்து சொன்னீங்க என் புருஷன் என்கிட்ட பேசினாரு அப்படிங்கும்போது வந்து போயிடாதீங்கக்கா நிறைய மெசேஜ். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சரி பரவாயில்ல, எந்த அளவுக்கு நமக்கு வந்து பேசுகிறாங்க அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் ஹெல்ப்புன்னு கேட்டோன்னா எல்லோரும் மாறணும் பார்த்தீங்களா. எல்லாரும் நான் சொல்ல மாட்டேன், சில பேர் வந்தாங்க ஆக்டிங் சூப்பர். அப்புறம் கை கால் நல்லா அதையா, எல்லாருக்கும் கை கால் நல்லா தாங்க இருக்குது. கை கால் நல்லா இருக்கிறத விடுங்க, வீடு வாசல் எல்லாமே இருக்குது அவங்களுக்கு, எதுவுமே இல்லாமல் இல்லை. எனக்கு என் குழந்த, அதுக்கப்புறம் நீங்கள் தான் எனக்கு. சரியா? அதனால் வேணாம். சரியா? வேணாம், தப்பாக பேச வேணாம். என்னையும் உங்களில் ஒருத்தியாக வளர்ந்து வர ஆதரவு கொடுங்க, அது மட்டும் கேட்டுக்கிறேன்.